வீராண ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடமாக்கியாமதுலேருந்து சேத்தியாத்தோப்பு ஆற்றுக்கு வந்து தண்ணி திறந்து போகுது. இப்போ பாருங்கள், மேலேருந்து தண்ணி நிறையா வரதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப வேகமாக திறந்து போயிட்டு இருக்குது. ரெண்டு சட்டை தூக்கி வச்சுருக்காங்க, 2 சுற்றுன்னு சொன்னாங்க. எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். வீராண ஏரி தண்ணி சேத்தியாத்தோப்பு ஆற்றுக்கு திறந்து விட்ருக்காங்க. ஆற்றுலேயும் தண்ணி கம்மியாக இருக்குது, பாசனத்துக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பாசனத்துக்காக வந்து திறந்து விட்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கடை போக்கும்போது இந்த வீராண ஏரியிலே வந்து இந்த மதுவை தான் வந்து கடைசியாக இருக்குது, வடக்கு திசையில் கடைசியாக இருக்குது. இதில் தான் வந்து சேத்தியாத்தோப்பு ஆற்றுக்கு தண்ணி திறந்து போயிட்டுருக்கு. சேத்தியாத்தோப்பு ஆற்றுக்கு வந்து தண்ணி திறந்து போகுது. அதில் வந்து மீன் வந்து வரும்னு சொல்லிவிட்டு நம்ம நண்பர்கள் எல்லாமே வந்து வலை வீசுகிறாங்க. இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் திறந்து விட்டாங்களாம். மீன் வருதானு வலை வீசிட்டு இருக்கிறாங்க. பார்க்கும் இப்போ தான் ஒரு மீனை வந்து உருட்டாம்பொடி அது அமிட்டுருக்கு. பரவாயில்ல. மறுபடியும் தண்ணிக்கே போகுது. ஒன்று வெளிச்சா இன்னொன்று உருட்டா முடி. வெளிச்சப்படி ஒன்று உருட்டா முடி ஒன்று. உருட்டாம்படி தான் ஒன்று அம்பிட்டு இருக்குன்றாங்க. இதெல்லாம் சின்ன மீன் பிடிக்கிற வலை. ஆற்றுக்கு வந்து தண்ணி திறந்து போகுது வீராண ஏரியிலேருந்து. அதான் பார்க்கறதுக்கு வந்தோம். நண்பர் ஒருத்தர் வலை வீசுறாரு. ஸ்பீடாக வருது தண்ணி வீராண ஏரியில். இது ஒரு பகுதி நண்பர்களே. இது வந்து எங்கெங்கனாக்கா நம்ம கூலாப்பாடிக்கும் தென்பாதிக்கும் இடையில வந்து நாங்கள் இப்போ இருக்கிறது. இப்போ தண்ணி எவ்வளோ வந்து நிறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அணைக்கெல்லாம் தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் தண்ணி கொஞ்சம் வந்துட்டு இருக்குது. இப்போ தண்ணி நிரம்பி இருக்குது. இப்போ சேத்தியாத்தோப்பு ஆற்றுலேயும் வந்து தண்ணி திறந்து விட்ருக்காங்க. 2 சட்டை திறந்து கொஞ்சம் வேகமாக தான் தண்ணி போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் தண்ணி குறைஞ்சானு, ஏன்னா மூலிகை விவசாயத்துக்காக வந்து மதுவெல்லாம் திறந்து போகுது. தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க.